ஒரு குருவிடம் சீடன் கேட்டான், குருவே, கோபம் வந்தால் மனிதன் ஏன் கத்துகிறான்? கோபத்தில் ஒருவரை ஒருவர் இறைந்து பேசுவதன் காரணம் என்ன என்று கேட்டான். அதற்கு குரு, கோபம் கொண்டவன் முதலில் மன அமைதியையும் சமநிலையையும் இழக்கிறான். அதனால்தான் கத்தி பேசுகின்றான். மேலும் அடுத்த மனிதன் கோபம் கொண்டவனுக்கு மிக அருகிலேயே இருந்தும் அவனுடைய மனம் அவர்களிடமிருந்து வெகு தூரம் விலகி விடுகின்றது. அதனால் அவர்கள் எவ்வளவுக்கு சினம் கொள்கிறார்களோ அவ்வளவுக்கு இறைந்து சத்தமாக பேசுகிறார்கள். எனவே தான் சண்டைகள் இடும் பொழுதும் அருகிலேயே நின்றாலும் அவர்கள் சத்தமாக பேசிக்கொள்கின்றார்கள். மாறாக அன்புள்ளங்கள் இரண்டு கலந்து உறவாடும் போது மிகவும் மிருதுவாக பேசுகின்றன. ஏனெனில் அவர்களது உள்ளங்கள் மிக மிக நெருக்கமாக உள்ளன. சொல்லப்போனால் இரு உள்ளங்களுக்கிடையே நெருக்கம்தான் அதிகம், இடைவெளியே இல்லை எனலாம். ஒருவருக்கொருவர் அன்பு மேலிட்டால் அவர்களுக்கிடையே பேச்சே தேவையின்றி போய்விடும். வாக்குவாதம் ஏற்பட்டால் உள்ளங்கள் தூர விலகி விடுகின்றன. அதனால் மறந்தும் துன்புறுத்தக்கூடிய கடும் சொற்களை ஒருபோதும் பேசாதீர்கள். அமைதியை ஒருபொழுதும் இழக்காதீர்கள். வாக்குவாதத்தை தவிருங்கள். எப்பொழுதும் எல்லோர் மீதும் அன்பாய் இருங்கள், அமைதியாய் பேசுங்கள் என்று கூறி முடித்தார் குரு.